வணக்கம். மளிகை ஜாமான் டப்பா எல்லாமே நான் வந்து க்ளீனிங் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு மறுபடியும் எடுத்து நான் இப்போ ஹாலில் வச்சுருக்கேன். பாருங்கள். அதேமாதிரி இந்த பொருள் எல்லாமே நிறைய வாங்கும் பொழுது வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. இது வந்து சாம்பார் பருப்பு. இது எல்லா ஜாமானுமே நான் வந்து எந்த டப்பா காலியாக இருக்கோ அதில் கொட்டி வச்சிட்டேன். நான் கொட்டி வச்சு விட்டு தான் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரேஷன் பருப்பு தான். நான் இட்லி சாம்பார் இதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதை தனியாக நான் வச்சுக்கிறது. எப்போ தேவைப்படுவோம் அப்போ யூஸ் பண்ணிக்குவேன். கடுகு நான் வாங்கும் பொழுது தனி கடுகை வாங்கி இந்த உடச்ச உளுந்து வாங்கி மிக்ஸ் பண்ணுவேன். கஸ்தூரி மேஸ்தி, உளுந்து. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் தானியம் வகைகள் நிறைய இருக்கும். இப்போ காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு எடுத்து வச்சுட்டு செல்ஃபில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜாமான் ஃபுல்லுமே நான் ஃபுல்லும் வெயிலில் காய வச்சுருந்தேன்ல, எல்லாமே நான் எடுத்து டப்பாவில் ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நம்மளுடைய கிச்சனுடைய செல்ஃபு. பாருங்கள். மாதத்தில் ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சிட்டோம்னா கெட்டு போகாது. ஆடி வெள்ளி நாளைக்கு அதனால தான் ஃபுல்லும் க்ளீன் பண்ணேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.